தருமபுரி புறநகர் பகுதியில் புதிய பேருந்து நிலைய பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், இப்ப புதிய பேருந்து நிலைய பணிகள்ல எது குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்றார்? தகவல்கள் என்ன? நிச்சயமாக தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தருமபுரி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த சட்டமன்றத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அந்த சட்ட வடிவு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக தருமபுரி, அதே போல திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களிலும் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அன்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு தருமபுரியில், அதாவது சேலத்தில் இருந்து பெங்களூர் செல்லும் சாலை சோகத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ரெட்டிஹள்ளி என்ற இடத்தில்தான் 10 ஏக்கர் நிலம் தனியாரின் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. தனியார் பங்களிப்போடு தற்போது இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையம் குறிப்பாக அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் இந்த முழுமையான பணிகள் நிறைவுற்றுவிடும். இந்த நிலையில்தான் இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தருமபுரி வந்தார். தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு தற்போது இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கான அந்த பணிகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் ஆகியோர் உடனிருந்து தற்போது இந்த பணிகளை பார்வையிட்டு வருகிறார்கள். அதாவது 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தருமபுரி மாவட்டம் புறநகர் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தருமபுரி நகரில் உள்ள அந்த பேருந்து நிலையம் 4 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே உள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல், அதே போல அதாவது நகரின் வளர்ச்சி, மேலும் மக்கள் தொகை அதிகரிப்பு, வாகன பெருக்கம் காரணமாக அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கோரிக்கை எழுந்ததன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் தற்போது தனியார் பங்களிப்போடு இந்த பேருந்து நிலையம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்து நிலைய பணிகளை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வந்து பார்வையிட்டு வருகிறார். அதே போல தற்போது தொழிலாளருடன் அவர் பேசிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியும் பார்க்கின்றோம். அதாவது இந்த பேருந்து நிலையத்தை விரைவாக அமைக்க வேண்டும். டிசம்பர் மாதத்தில் இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அதற்கு ஏற்ப இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற வேண்டும் என அதிகாரிகளுடன் அவர் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து தருமபுரி நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் அமைந்துள்ள 1733 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பூங்காவை பார்வையிட இருக்கிறார். அந்த தொழில் பூங்காவானது அதாவது ஏற்கனவே விவசாயம் நிறைந்த பகுதியாக தருமபுரி இருக்கின்றது. ஆனாலும் இங்கு தொழில் வளர்ச்சி இல்லை என்ற காரணத்தினால் பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் மாநிலங்களுக்கும் இங்குள்ள மக்கள் வேலை தேடி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்லம்பள்ளி பகுதியில் 1733 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டையை அமைக்க முடிவு செய்து அங்கும் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக அடுத்து அங்கு செல்ல உள்ளார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தற்போது தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு முதல் கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தருமபுரியில் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலைய பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து தொழிற்பேட்டை பகுதிக்கு செல்ல உள்ளார். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.